Hi everyone, in this video we are going to see reaction mechanism. Unit 6 PGTRB la vandu ungalku reaction intermediates அப்படினு இருக்கும். அதுலயே நிறைய reactions கொடுத்திருப்பாங்க. Substitution reaction, nucleophilic substitution, elimination reaction இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்திருப்பாங்க. சோ அது எல்லாமே reaction mechanism அப்படிங்கற கேட்டகரியில தான் வருது. நான் யூனிட் 6 தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கான பேசிக்ஸ் தான் இந்த வீடியோல. இந்த மெக்கானிசம் டீடைலா நான் வந்து I am going to teach in this video. இதுல வந்து நம்ம மெக்கானிசம் reaction mechanismக்கு தேவைப்படுற பேசிக்ஸை பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு மெக்கானிசமா டீடைல்டா, அதாவது UGTRB ல வந்து நம்ம மேலோட்டமா படிச்சோம். பட் PGTRB க்கு படிக்கும்போது ரொம்ப டீடைல்டான வேல நம்ம வந்து ஒரு ரியாக்ஷன் மெக்கானிசமா அப்ரோச் பண்ணோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு வீடியோ நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். அண்ட் லாங் வே ரொம்ப நாள் ஆச்சு நம்மளுக்கு இந்த ஆர்கானிக் வீடியோஸ் போட்டு. ஸோ இனிமேல் டைம் கிடைக்கும் போது ஐ வில் ட்ரை டு அப்லோட். மேம் வந்து ஃபிசிக்கலுக்கு வீடியோஸ் கொடுப்பாங்க. சரியா? ஓகே ஃபைன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரியாக்ஷன் மெக்கானிசம்க்கு ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா பீட்டர் ஸ்கைஸ் எ கைட் புக் டு மெக்கானிசம் இன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. தென் அட்வான்ஸாக நீங்கள் படிக்கணும் கேரி சன்பர்க். இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான புக். கேரி சன்பர்க்கில் பார்ட் ஏ இருக்கும். பார்ட் ஏ தான் ரியாக்ஷன்ஸ் அண்ட் மெக்கானிசம், பார்ட் பி வந்து சிந்தசிஸ். ஸோ பார்ட் ஏ புக்கை நீங்கள் ரெஃபர் பண்ணால் இட் இஸ் அ குட் புக் ஃபார் ரியாக்ஷன் மெக்கானிசம். தென் ரொம்ப அட்வான்ஸாக ரியாக்ஷன் மெக்கானிசம் அப்படியே டீட்டெயில்டாக படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஜெரி மார்ச். பட் அந்தளவுக்கு கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா எனக்கு தெரியல PGTRBயில். கேரி சன்பர்க் இஸ் ஒன் ஆஃப் த குட் புக். தென் வெப்சைட் வந்து மாஸ்டர் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் எல்லா ரியாக்ஷன்ஸ்க்குமே வந்து டீட்டெயில்டாக நிறைய எக்ஸாம்பிள்ஸோட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ கேரி சன்பர்க் அண்ட் இந்த வெப்சைட் இஸ் வெரி குட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வில் ஸ்டார்ட். வாட் இஸ் ரியாக்ஷன் மெக்கானிசம்? ரியாக்ஷன் மெக்கானிசம்னா என்ன? இப்போ ஒரு நிறைய ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் படிக்கும்போது ஒரு இதுக்கும் மெக்கானிசம் எழுதுவோம். ஆல்டால் கண்டென்சேஷன், கேனிசாரோ, SN1, SN2, E1, E2 மெக்கானிசம் எழுதுகிறோம். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் மெக்கானிசம்? மெக்கானிசம்னா என்ன? ஃபஸ்ட்டு, மெக்கானிசம் இஸ் அ ஆக்சுவல் ப்ராசஸ் பை விச் எ ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். ஸோ ஒரு ரியாக்ஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறத சொல்கிறதா மெக்கானிசம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லிடலாம். இப்போது இங்கேருந்து ஒரு ஊர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மதுரை டு சென்னை போகிறோன்னு வச்சுக்கலாமே. ஸோ மதுரை டு சென்னைங்கிறது ஒரு ரியாக்ஷன். நீங்கள் மதுரையிலேருந்து ஆரம்பிக்கிறீங்க, சென்னைக்கு போகிறீங்க, ஒரு ரியாக்ஷன். பட் அந்த மதுரை டு சென்னை என்ன வழியாக போகிறீங்க அப்படிங்கிறது மெக்கானிசம். இப்போ மதுரையிலேருந்து நம்ம வந்து திருச்சி போகணும், திருச்சி டு விழுப்புரம், விழுப்புரம் டு செங்கல்பட்டு, செங்கல்பட்டுலேருந்து சென்னை. ஸோ இதுதான் ஒரு ஸ்டெப்பாக போகிறோம் தெரியுமா? அந்த ஒரு ஸ்டெப்பு தான் நம்மளுக்கு மெக்கானிசம். ஸோ ஒரு ரியாக்ஷன் டைரெக்டாக நடக்காது, அதுக்குள்ளே நிறையா ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஒரு ஸ்டெப்ஸும் அந்த ரியாக்ஷன் எப்படி நடக்குதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் யார்? இந்த மெக்கானிசம். ஸோ ஒரு ரியாக்ஷன் எப்படி நடக்குதுன்னு நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வி நீட் மெக்கானிசம். ஏன்னா லேபில் வந்து இப்போ நம்ம வந்து ரியாக்ஷனை போட்டோன்னே ரியாக்ஷன் இட் ஹேப்பன்ஸ், கரெக்டாக? பட் அது எப்படி நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மெக்கானிசம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். The broken bonds, how many steps, relative rate of each steps. இப்போ நிறைய ஸ்டெப்ஸ் நடக்கும். அந்த ஒரு ஸ்டெப்பும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்குது, அதான் ரேட்னா. இப்போ 3 ஸ்டெப் நடக்குதுன்னா 3 ஸ்டெப்புமே ஃபாஸ்ட்டாக நடக்காது. ஒரு ஸ்டெப் ஸ்லோவாக இருக்கும், ஒரு ஸ்டெப் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த ஈச் ஸ்டெப்போட ரேட் பற்றி படிக்கிறது, எந்த பாண்டு ப்ரோக் ஆகுது, எந்த பாண்டு ஃபார்ம் ஆகுது ஒரு காம்பவுண்டில். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மெக்கானிசம் இஸ் வெரி யூஸ்ஃபுல். A proposed mechanism should fit all the facts available. இப்போ நீங்கள் வந்து ஒரு ரியாக்ஷன் இருக்குன்னா நீங்களும் ஒரு மெக்கானிசம் ப்ரப்போஸ் பண்ணலாம். ஏதோ ஒரு ரியாக்ஷன் நீங்கள் லேபில் இப்போ ரியாக்ஷன் பண்ணுறீங்க, அதுக்கு ஒரு மெக்கானிசம் நீங்களும் ப்ரப்போஸ் பண்ணலாம். பட் ப்ரப்போஸ் பண்ணுற மெக்கானிசம் ஷுட் ஃபிட் ஆல் த ஃபேக்ட்ஸ் அவைலபிள். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நம்ம எல்லா ஃபேக்ட் நிறைய ஃபேக்ட்ஸ் படிச்சிருக்கோம், பேசிக்ஸ்லாம் படிச்சிருக்கோம்ல. நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுற மெக்கானிசம் அந்த ஃபேக்ட் எல்லாத்தையுமே என்ன செய்யணும்? சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்படி இல்லைனா நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுற மெக்கானிசம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. சரியா? இந்த மெக்கானிசம் ஷோஸ் ஹவ் அ ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் யூசிங் curved arrows. எப்படி ரியாக்ஷன் நடக்குது யூசிங் நம்ம என்ன செய்வோம்? curved arrows வழியாக நம்ம என்ன செய்வோம்? ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இப்போ இங்கேருந்து இங்கே போகுது, இங்கேருந்து இப்படி போகுதுன்னா நம்ம ஆரோஸ் போடுறோம்ல மெக்கானிசமில். ஸோ மெயினாக curved arrows வச்சு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்ம மெக்கானிசம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் டு illustrate the flow of electrons. ஸோ அந்த ஆரோஸ் எதுக்கு நம்ம போடுறோம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் RX ப்ளஸ் OH மைனஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த OH மைனஸ் இங்கே வருது, இந்த X இங்கே போகுதுன்னா இந்த ஆரோஸ் எதுக்கு போடுறோம்? அந்த ஆரோஸ் ரெப்ரசன்ஸ் த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான். ஒரு இடத்துல இருந்து அந்த எலக்ட்ரான் வந்து என்ன செய்யுது? இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம்? இந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அந்த ஆரோஸ்லாம் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? தெரிஞ்சுக்கிறோம். சரியா? த ஆரோ ஷுட் ஆல்வேஸ் பி ஃப்ரம் எலக்ட்ரான் ரிச் சைட் டு டிஃபிஷியன்ட் சைட். எப்போவுமே நெகட்டிவ் டு பாசிட்டிவ் தான் என்ன செய்யணும்? ஆரோ போகணும். பாசிட்டிவில் வந்து நெகட்டிவ் வரக்கூடாது. எப்போதுமே எலக்ட்ரான் அதிகமாக எங்கே இருக்கோ அங்கேருந்து தான் ஆரோவை ஸ்டார்ட் பண்ணி, எலக்ட்ரான் எங்கே கம்மியாக இருக்கோ அங்கே தான் நீங்கள் என்ன செய்யணும்? ஆரோவை முடிக்கணும். இது எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யலாம்? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்தால் நான் ஸ்பீடாக குறைச்சிக்கிறேன். ஐ திங்க் லிட்டில் ஃபாஸ்ட். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்னா there are 2 types of fission. ஃபிஷன் அப்படின்னா என்னென்னா cleavage அப்படின்னு அர்த்தம். கிளீவேஜ்னா என்னது? பிரேக்கேஜ் ஆஃப் பாண்ட் அந்த மாதிரி, அதை தான் நம்ம கிளீவேஜ்னு சொல்லுவோம். பாண்டு உடையிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஃபிஷன்னு சொல்கிறோம். ஸோ அந்த பாண்டு உடையிறது 2 விதமாக வரையலாம். ஒன்று வந்து என்ன அப்படின்னா ஹோமோலிட்டிக் ஃபிஷன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹெட்டிரோலிட்டிக் ஃபிஷன்.
ஹோமோலிட்டிக் ஃபிஷன் ஆனது, ஹோமோனா சேம் அப்படின்னு அர்த்தம், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஹோமோலிட்டிக் ஃபிஷன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் Cl பாண்டு Cl. ஸோ ஒரு பாண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 எலக்ட்ரான் அர்த்தம், கரெக்டாக? இப்போது இங்கே Cl பாண்டு Clனா இந்த ஒரு, அதாவது இது Cl1 இது Cl2னு வச்சுக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு Cl ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருக்கோம், இந்த செகண்ட் Cl ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருக்கோம். ஸோ 2 எலக்ட்ரானை கொடுத்து தான் என்ன செய்யுது, இந்த இடத்துல பாண்டு ஃபார்ம் பண்ணுது, கரெக்டாக? இப்போது இந்த ஒரு பாண்டில் 2 எலக்ட்ரான் இருக்குது, கரெக்டாக? இங்கே ஒரு எலக்ட்ரான், இங்கே ஒரு எலக்ட்ரான். இந்த 2 எலக்ட்ரானுமே ஈக்குவலாக பிரிஞ்சிச்சுனா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எலக்ட்ரான் இந்த குளோரினுக்கும், இந்த எலக்ட்ரான் இந்த குளோரினுக்கும், ஸோ 2 எலக்ட்ரான் எப்படி பிரிஞ்சிருக்கு, 1 ஈக்குவலாக பிரிஞ்சிச்சு அப்படின்னா தட் இஸ் நோன் அஸ் ஹோமோலிட்டிக் ஃபிஷன். ஸோ ஒரு பாண்ட் வந்து ஈக்குவலாக பிரியுது, இங்கே இருக்க 2 எலக்ட்ரான் வந்து ஒரு எலக்ட்ரானை ஒரு குளோரினுக்கும், இன்னொரு எலக்ட்ரான் இன்னொரு குளோரினுக்கும் ஈக்குவலாக பிரிச்சிச்சு அப்படின்னா தட் இஸ் ஹோமோலிட்டிக் ஃபிஷன். அப்போ எப்படி இருக்கும்னா, ஹோமோலிட்டிக் ஃபிஷனுக்கு நீங்கள் ஆரோ மார்க் எப்படி போடணும்னா இந்த மாதிரி போடணும். அதாவது இப்படி போட்டிங்கன்னா இது ஃபுல் ஆரோ, கரெக்டாக? இது ஃபுல் ஆரோ இப்படி நீங்கள் போடக்கூடாது, ரேதர் இந்த மாதிரி போடணும், ஆஃப் ஆரோ போடணும். ஏன் ஆஃப் ஆரோ போடணும் அப்படின்னா, பிகாஸ் இதில் வந்து அதாவது இப்போ ஒரு பாண்ட் வந்து 2 எலக்ட்ரானும் கம்ப்ளீட்டாக ஒரு இதுக்கு போகலை, ஒரு எலக்ட்ரான் பாதி இது ஒரு இதுக்கும், இன்னொரு பாதி இன்னொரு இதுக்கு போகுது. ஸோ பாதி தானே எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆகுது. அதாவது 2 எலக்ட்ரானில் ஒரு எலக்ட்ரான் ஒரு பாதி இந்த குளோரினுக்கும், இன்னொரு பாதி இந்த குளோரினுக்கு போகுது. ஸோ ஹாஃப் வே போகிறனால நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணணும், சரியா? ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த ஹோமோலிட்டிக் ஃபிஷன். அப்போ இது குளோரினுக்கு இப்படி பிரிஞ்சுன்னா என்ன ஆகும், நம்மளுக்கு ஒரு குளோரினுக்கு ஒரு எலக்ட்ரானும், இன்னொரு குளோரினுக்கு இன்னொரு எலக்ட்ரானும் கிடைக்கும். ஸோ எப்போல்லாம் ஹோமோலிட்டிக் ஃபிஷன் வருதோ அப்போ இந்த மாதிரி டாட் வைப்போம். அதுக்கு மீனிங் என்ன, ரேடிக்கல் அப்படின்னு அர்த்தம், ஃப்ரீ ரேடிக்கல். அதாவது வித் 1 ஆட் எலக்ட்ரான், ஆட் எலக்ட்ரான் அர்த்தம் ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், வி கால் இட் அஸ் ஃப்ரீ ரேடிக்கல், சரியா? தென் ஹெட்டிரோலிட்டிக் ஃபிஷன்னா ஈக்குவலாக பிரியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர் எக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆரோட ஒரு எலக்ட்ரான் இருக்குது, எக்ஸோட ஒரு எலக்ட்ரான் இருக்குது. இந்த RXல எக்ஸ் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், ஹாலஜன்ஸ்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த 2 எலக்ட்ரானுமே யாருக்கு போயிடும், எக்ஸுக்கு போயிடும். அப்போது 2 எலக்ட்ரான் ஒன்று ஈக்குவலாக பிரிஞ்சால் ஹோமோலிட்டிக் ஃபிஷன். அதே 2 எலக்ட்ரானுமே ஒரு ஸ்பீஷீஸ்க்கும் இன்னொரு ஸ்பீஷீஸ்க்கு எலக்ட்ரானே இல்லாமல் பிரிஞ்சிச்சுன்னா, இப்போ பாருங்கள் இந்த 2 எலக்ட்ரானுமே எக்ஸுக்கு போகுது, ஆனால் இந்த ஆருக்கு எலக்ட்ரானே போகல. ஸோ அன்ஈக்குவலாக பிரிஞ்சிருக்கு. ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம், ஹெட்டிரோலிட்டிக் க்ளீவேஜ்னு சொல்லுவோம். அப்போ எந்த ஸ்பீஷீஸ்க்கு எலக்ட்ரான் போதோ அதுக்கு தான் நம்ம ஆரோ மார்க் போடுவோம். ஸோ எக்ஸ் வந்து இங்கே பாருங்கள், எக்ஸுக்கு எலக்ட்ரான் போகுது, எலக்ட்ரானா நெகட்டிவ் சார்ஜ், கரெக்டாக? அப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜ் எக்ஸுக்கு போகிறனால இது எப்படி பிரியும், எக்ஸ் மைனஸ் ப்ளஸ் ஆர் ப்ளஸ்னு பிரியுது. பிகாஸ் ஆரோட எலக்ட்ரானையும் சேர்த்து இந்த எக்ஸ் எடுத்துகிட்டு போகிறனால ஆருக்கு ப்ளஸ் வருது, ஏன்னா எலக்ட்ரானை கொடுக்குது, அதனால் ப்ளஸ்ஸு. எக்ஸுக்கு எலக்ட்ரான் போகிறனால இந்த 2 எலக்ட்ரானுமே எக்ஸுக்கு தானே போகுது, எலக்ட்ரானா நெகட்டிவ் சார்ஜ். ஸோ அதனால தான் இந்த எக்ஸுக்கு மைனஸ் கிடச்சிருக்கு, சரியா? ஓகே, அப்போது இந்த மாதிரி ஹெட்ரோலிட்டிக் க்ளீவேஜில் நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, இட் ஃபார்ம்ஸ் கார்போகேட்டையான் அண்ட் கார்பானையான். அதாவது கார்பனுக்கு மேலே பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தால் கார்போகேட்டையான், கார்பனுக்கு மேலே நெகட்டிவ் சார்ஜ் இருந்தால் கார்பானையான், சரியா? இதெல்லாம் பற்றி பார்க்கலாம். ஸோ இங்கே ரியாக்ஷன் இன்டர்மீடியேட்ஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி, நான் ரியாக்ஷன் இன்டர்மீடியேட்ஸ்க்கு ஆல்ரெடி நம்ம தனியாக UGTRBக்கு வீடியோ போட்டிருக்கோம், அதோட லிங்க்கை நான் வைக்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ அந்த வீடியோஸ் பார்த்தீங்கனாலே ரியாக்ஷன் இன்டர்மீடியேட் அண்ட் ஸ்டெபிலிட்டிக்கு போதும். அதனால தான் நான் அந்த டாபிக் நடத்தாமல் டேரெக்டாக ரியாக்ஷன் மெக்கானிசம் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் நான் ஒரு சில பேசிக் சொல்லிடுறேன். இதில் ரியாக்ஷன் இன்டர்மீடியேட்டில் 3 முக்கியமானது வந்து கார்போகேட்டையான், கார்பானையான், கார்பன் ஃப்ரீ ரேடிக்கல். அதாவது கார்பன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தால் கார்போகேட்டையான், கார்பன் மேலே நெகட்டிவ் சார்ஜ் இருந்தால் கார்பானையான், கார்பன் மேலே ஒரே ஒரு எலக்ட்ரான் ஆட் எலக்ட்ரான் இருந்தால் ஃப்ரீ ரேடிக்கல், சரியா? இதோட ஸ்டெபிலிட்டி ஆர்டர் தெரியணும். கார்போகேட்டையானுக்கு வந்து டெர்ஷரி இஸ் கிரேட்டர் தேன் செகண்டரி இஸ் கிரேட்டர் தேன் பிரைமரி, ரேடிக்கலுக்கும் அதே தான், டெர்ஷரி இஸ் கிரேட்டர் தேன் செகண்டரி இஸ் கிரேட்டர் தேன் பிரைமரி. பட் கார்பானையானுக்கு வந்து ஆப்போசிட், பிரைமரி இஸ் கிரேட்டர் தேன் செகண்டரி இஸ் கிரேட்டர் தேன் டெர்ஷரி. இதை பற்றி டீட்டெயில்டாக எப்படி இதெல்லாம் அப்படிங்கிறத நான் அந்த வீடியோ சொல்லியிருப்பேன். பட் இப்போதைக்கு இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். டீட்டெயில்டாக கண்டிப்பாக அதில் வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க, அதுக்கு அந்த லெக்சர் நீங்கள் போய் கண்டிப்பாக பார்க்கணும், சரியா? தென் டைப்ஸ் ஆஃப் ஆரோஸ் இன் ரியாக்ஷன்ஸ். ரியாக்ஷனில் நம்ம நிறைய விதமான ஆரோஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு ஆரோ போடுறோம் அப்படின்னா இதுக்கு என்ன மீனிங், இது ஒரு ரியாக்ஷன் ஆரோ, கரெக்டாக? அதாவது ரியாக்ஷன் இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் A+B gives C. அப்போ இந்த இடத்துல இந்த ஆரோவோட மீனிங் என்னது, இட் கிவ்ஸ், ப்ராடக்ட்டை கொடுக்குது. ஸோ ஒரு ரியாக்ஷன் ஆரோவை இது என்ன செய்யுது, இண்டிகேட் பண்ணுது. இப்போ இந்த மாதிரி ஒரு ஆரோ இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு மீனிங் என்ன, இது ஒரு ஈக்லிபிரியம் ஆரோ, கரெக்டாக? இது வந்து என்னது, ஈக்லிபிரியம் ஆரோ. ஃபார் எக்ஸாம்பிள்
A is equilibrium with B. அதாவது ஏவும் பியும் ஈக்குவல் கான்சன்ட்ரேஷனில் இருக்குது. ஸோ A is equilibrium with Bன்னு அர்த்தம். ஸோ A Bயாகவும் போகலாம், B Aவும் வரலாம். ரிவர்சிபிள் அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் இருக்குது. கரெக்டாக? ஓகே, இது ஒரு டைப் ஆஃப் ஆரோ. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆரோ போடுவோம். இதான் ரியாக்ஷன் நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஆரோ போடுவோம். கரெக்டாக? இப்போ இங்கே கூட நான் காமிச்சிருக்கேன்ல, இந்த இடத்துல காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஆரோ. இதுக்கு மீனிங் என்ன? அந்த கம்ப்ளீட் பாண்ட் என்ன செய்யுது, இந்த ஒரு ஆட்டம்க்கு ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் ரெப்ரசன்ட்ஸ் த ஃப்ளோ ஆஃப் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அதாவது இங்கே பாருங்கள், இது ஒரு எலக்ட்ரான், இது ஒரு எலக்ட்ரான். ஸோ 2 எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்? பேர்னு சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ இந்த பேர் ஆஃப் எலக்ட்ரான், 2 எலக்ட்ரானுமே ஒரே ஆட்டம்க்கு ஃப்ளோ ஆகுது. ஃப்ளோனானது ஷிஃப்ட் ஆகுது. அப்போ இந்த 2 எலக்ட்ரானுமே ஒரே ஆட்டம்க்கு போகுது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறது தான் இந்த ஆரோ. ஸோ இந்த ஆரோ நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? இந்த கர்வ்ட் ஆரோ எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? இட் ரெப்ரசன்ட்ஸ் த ஃப்ளோ ஆஃப் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். 2 எலக்ட்ரானுமே ஒரே ஸ்பீஷிஸ்க்கு போகுது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. ஹாஃப் கர்லி ஆரோ, இந்த இதை பாருங்கள், இது கம்ப்ளீட்டாக நான் போடலை, இது கம்ப்ளீட்டாக போட்டிருக்கோம். பட் இங்கே பாருங்கள், பாதியிலே நிப்பாட்டியிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதில் வந்து ஒரே ஒரு எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகுது. இங்கே காமிச்சனா இந்த இதில் என்ன சொன்னோம்? ஒரு எலக்ட்ரான் ஒரு இதுக்கும் இன்னொரு எலக்ட்ரான் இதுக்கும் போகுது. அப்போது மூமெண்ட் ஆஃப் 1 எலக்ட்ரான் இல்லை ஆட் எலக்ட்ரான். இந்த இடத்துல பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் போகுது, பட் இந்த இடத்துல ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் போகுது. அப்போ இந்த ஆரோக்கு என்ன மீனிங்? இட் ரெப்ரசன்ட்ஸ் ஃப்ளோ ஆஃப் ஆட் எலக்ட்ரான்ஸ். ஆட் எலக்ட்ரான்னா ஒரே ஒரு எலக்ட்ரான் அப்படி பிரிகிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம்? இந்த ஆரோவில் சொல்லுவோம். தென் இந்த மாதிரி ஆரோ இருந்துச்சுன்னா இதுக்கு மீனிங் என்ன? ரெசனன்ஸ். இதுக்கு மீனிங் என்ன? ரெசனன்ஸ். ஸோ மோஸ்ட்டாக இந்த ஆரோஸ் தான் நம்ம என்ன செய்வோம்? ரியாக்ஷன் மெக்கானிசமில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒருத்துக்கும் மீனிங் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். தென் டைப் ஆஃப் அட்டாக்கிங் ரியேஜன்ஸ். 2 விதமான அட்டாக்கிங் ரியேஜன்ஸ் இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் படித்தது தான். ஒன்று நியூக்ளியோஃபைல், இன்னொன்று என்ன அப்படின்னா எலக்ட்ரோஃபைல். வாட் இஸ் அ நியூக்ளியோஃபைல்? நியூக்ளியோஃபைல்னா என்னது? எலக்ட்ரான் ரிச் ஸ்பீஷிஸ். அதாவது எந்தெந்த ஸ்பீஷிஸ் கிட்டலாம் எலக்ட்ரான் அதிகமாக இருக்கும், எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் வச்சுருக்கு, அதாவது அது வந்து அந்த ஆட்டம் கிட்ட எக்ஸ்ட்ராவாக எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அந்த ஸ்பீஷிஸ் கிட்ட எக்ஸ்ட்ராவாக எலக்ட்ரான் இருக்கிறது எல்லாத்தையும் நியூக்ளியோஃபைல். எலக்ட்ரான் அதிகமாக வச்சுருக்கதை நம்ம என்ன சொல்லுவோம்? நியூக்ளியோஃபைல்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் OH மைனஸ். இந்த மைனஸ்க்கு மீனிங் என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மைனஸ்? மைனஸ்னால் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் இருக்குன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வாட்டர் எடுத்துக்கோங்களேன், H2O. இதுக்கு மேலே நம்ம லோன் பேர் போட்டிருப்போம். கரெக்டாக? இந்த ஆக்சிஜனுக்கு மேலே இங்கே லோன் பேர். லோன் பேருக்கு மீனிங் என்ன? அதாவது அந்த லோன் பேருங்கிறது எந்தவித பாண்டிங்லையும் இன்வால்வ் ஆகாமல் எக்ஸ்ட்ராவாக அந்த ஸ்பீஷிஸ் கிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஸோ லோன் பேரும் என்னென்னா இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் தி எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான். அப்போது எந்தெந்த ஸ்பீஷிஸ் கிட்டலாம் இந்த மாதிரி நெகட்டிவ் சார்ஜ் இல்லை லோன் பேர்லாம் இருக்கோ அது எல்லாமே மோஸ்ட்லி நியூக்ளியோஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்? பிகாஸ் இட் ஹாஸ் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ், எலக்ட்ரான் ரிச் ஸ்பீஷிஸ், எலக்ட்ரான் அதிகமாக வச்சுருக்க ஸ்பீஷிஸ் அப்படின்னு அர்த்தம். சரியா? OH மைனஸ், H2O, Cl மைனஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ROH ஆல்கஹால். இதுலேயும் ஆல்கஹாலில் ஓக்கு மேலே என்னது? லோன் பேர் இருக்கும். ஸோ இதெல்லாமே நியூக்ளியோஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். வென் இட் கம்ஸ் டு எலக்ட்ரோஃபைல், எலக்ட்ரோஃபைல் அப்படின்னா எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் ஸ்பீஷிஸ். எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் ஸ்பீஷிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? எலக்ட்ரான் கம்மியாக இருக்க ஸ்பீஷிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் ஸ்பீஷிஸ் மோஸ்ட்லி ப்ளஸில் இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார்போ கேட்டியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கார்பன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்? எலக்ட்ரான் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் ஸ்பீஷிஸ் CH3+, C2H5+. இப்போ இந்த ஸ்பீஷிஸ் கிட்டலாம் எலக்ட்ரான் கம்மியாக இருக்குது. ஏன்னா பாசிட்டிவ் சார்ஜ்னால் மோஸ்ட்லி எலக்ட்ரான் டிஃபிஷியண்ட்டாக இருக்கும். எப்போவுமே பாசிட்டிவ் சார்ஜ் தான் இருக்குன்னு அவசியம் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் BF3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் ஸ்பீஷிஸ். ஏன் BF3 எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட்னு சொல்கிறோம்? பிகாஸ் போரான் சுற்றி 3 ஃப்ளோரின் இருக்குது. 1 2 3. இப்போது ஒரு ஆட்டமை சுற்றி 8 எலக்ட்ரான் இருந்தால் தான் அது வந்து ஆக்டெட் கம்ப்ளீட். அது வந்து அதோட ஆக்டெட் கம்ப்ளீட்டாக இருக்குது, ஸ்டேபிளாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த போரான் எடுத்துக்கோங்க. போரானை சுற்றி எத்தனை பாண்ட் இருக்குது? 1 2 3 3 பாண்ட் இருக்குது. ஒரு பாண்ட் 2 எலக்ட்ரான். கரெக்டாக? ஸோ இது ஒரு 2 எலக்ட்ரான், இது ஒரு 2 எலக்ட்ரான், இது ஒரு 2 எலக்ட்ரான். ஸோ போரானை சுற்றி எத்தனை பாண்ட் இருக்குது? 3 பாண்ட் இருக்குது. ஸோ டோட்டலாக 6 எலக்ட்ரான் தான் இருக்குது. ஸோ ஒரு ஸ்பீஷிஸை சுற்றி 8 எலக்ட்ரான் இருந்தால் தான் அது ஸ்டேபிள். அப்போ இதுக்கிட்ட 6 எலக்ட்ரான் தான் இருக்குது. அப்போ இன்னும் 2 எலக்ட்ரான் தேவைப்படுது, கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் இது ஒரு எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் ஸ்பீஷிஸ். இது ஒரு எலக்ட்ரோஃபைல். BF3, அதுக்கப்புறம் AlCl3, FeCl3, இது எல்லாமே இட் ஆக்ட்ஸ் அஸ் அ எலக்ட்ரோஃபைல். சரியா? NO2+. ஸோ இதெல்லாமே நம்ம எலக்ட்ரோஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இதான் ரொம்ப பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அதை மட்டும் நான் இங்கே சொல்கிறேன், ரொம்ப டீட்டெயில்டாக போல். தென்
இப்போ ரியாக்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் இருக்குது நம்மளுக்கு. வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா substitution reactions, elimination reaction, addition reactions, rearrangements, oxidation reduction, combination of this. இதை ஒரு டைப்பை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். இதில் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் நம்ம தனி சாப்டர்ஸில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். காம்பினேஷன் ஆஃப் திஸ்னால் இந்த 5 ரியாக்ஷனுமே சேர்ந்து நடக்கும் ஒரு சில ரியாக்ஷன்ஸ், அதை பற்றி சொல்லுவாங்க. ஸோ மேஜராக நம்ம பார்க்க போகிறது இந்த 4 தான்: சப்ஸ்டியூஷன், எலிமினேஷன், அடிஷன், ரீஅரேஞ்ச்மெண்ட். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். சப்ஸ்டியூஷன் என்ன அர்த்தம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூலில் ஒரு டீச்சர் ஆப்சன்ட்னா அவங்களுக்கு பதிலாக இன்னொருத்தர் சப்ஸ்டியூட்டாக போகிறது. இப்போ ஒரு ஸ்போர்ட் விளையாடுறாங்கன்னா ஒருத்தருக்கு அடிபட்டுருச்சுன்னா ஒருத்தர் வெளியே போயிட்டு அதுக்கு பதிலாக இன்னொருத்தர் சப்ஸ்டியூட்டாக உள்ள இறங்குவாங்க. ஸோ பேசிக்காக சப்ஸ்டியூஷன்னா ஒன் லீவ்ஸ், யாரோ ஒருத்தர் வெளியே போக போகிறாங்க, ஒன் கம்ஸ் இன், யாரோ ஒருத்தவங்க உள்ளே வர போகிறாங்க. ஒருத்தர் வெளியே போயிட்டு அவங்களுக்கு பதிலாக இன்னொருத்தர் உள்ளே வரது தான் சப்ஸ்டியூஷன். கரெக்டாக? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா, இப்போது ஏஎக்ஸு ப்ளஸ் ஒய் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இதில் எக்ஸ் வெளியே போயிட்டு அதுக்கு பதிலாக ஒய் சப்ஸ்டியூட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது இப்படி கொடுக்குது, ஏ ஒய் ப்ளஸ் எக்ஸ். இதான் ரியாக்ஷன். சரியா? இதான் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷனை பாருங்கள். இதில் என்ன இருக்குது? எக்ஸ் வெளியே போயிட்டு அதுக்கு பதிலாக ஒய் வந்திருக்கு. கரெக்டாக? ஏன்னா என்ன இருக்குங்க, இந்த எக்ஸ் வெளியே போயிட்டு அதுக்கு பதிலாக ஒய் வந்திருக்கு. ஸோ ஏஒய்னு இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போது ஒரு குரூப் வெளியே போயிடுச்சு, எக்ஸ் வெளியே போயிட்டு அதுக்கு பதிலாக ஒய் வந்து சப்ஸ்டியூட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். ஒரு குரூப் லீவ்ஸ் அண்ட் ஒன் குரூப் கம்ஸ் அண்ட் சப்ஸ்டியூட் த லீவிங் குரூப். அப்போது இதில் எக்ஸ் தானே வெளியே போயிருக்கு, அந்த எக்ஸை நம்ம என்ன சொல்லுவோம், வெளியே போகிற குரூப் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, வி கால் இட் அஸ் லீவிங் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒய் சப்ஸ்டியூட் ஆகுதுல அதுக்கு சம் நேம்ஸ் இருக்குது, அதை பற்றி நம்ம என்ன செய்வோம், டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் எந்த குரூப் வெளியே போகுதோ அதை வந்து லீவிங் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த ஒய் தான் வந்து என்ன செய்யுது, அதை சப்ஸ்டியூட் பண்ணுது. இப்போ இந்த ஒய் சப்ஸ்டியூட் பண்ணுது தெரியுமா, ஒரு குரூப் வெளியே போயிட்டு அதுக்கு பதிலாக இன்னொரு குரூப் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுது பார்த்தீங்களா. அந்த சப்ஸ்டியூட் பண்ணுற குரூப் வந்து எலக்ட்ரோஃபைலாக இருந்துச்சுன்னா அந்த ரியாக்ஷனுக்கு பேர் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். அதாவது ஒரு குரூப் வெளியே போயிட்டு அதுக்கு பதிலாக இந்த ஒய்ங்கிற இன்னொரு குரூப் வருதில்ல, இந்த ஒய் வந்து நம்மளுக்கு எலக்ட்ரோஃபைலாக இருந்துச்சுன்னா அந்த ரியாக்ஷனுக்கு பேர் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். ஏன்னா சப்ஸ்டியூஷன் நடக்குது, ஒரு எலக்ட்ரோஃபைல் போய் சப்ஸ்டியூட் பண்ணுறனால அது எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். அதே இந்த ஒய் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒய் வந்து ஒரு நியூக்ளியோஃபைலாக இருந்துச்சுன்னா திஸ் இஸ் நோன் அஸ் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். ஏன்னா எக்ஸை யார் போய் சப்ஸ்டியூட் பண்ணுறா, நியூக்ளியோஃபைல் போய் சப்ஸ்டியூட் பண்ணுது. இந்த ஒய் வந்து ஒரு நியூக்ளியோஃபைலாக இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் நோன் அஸ் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். அதே மாதிரி இந்த ஒய் வந்து ஃப்ரீ ரேடிக்கலாக இருந்தால் ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். ஸோ பேசிக்காக ஒரு குரூப் வெளியே போயிட்டு இன்னொரு குரூப் சப்ஸ்டியூட் பண்ணுது. அந்த சப்ஸ்டியூட் பண்ணுற குரூப் வந்து எலக்ட்ரோஃபைலாக இருக்கலாம், நியூக்ளியோஃபைலாக இருக்கலாம், தென் ஃப்ரீ ரேடிக்கலாக இருக்கலாம். ஸோ இந்த நியூக்ளியோஃபைலாக இருந்தால் நம்ம நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் சொல்கிறோம்ல, இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக SN1 SN2 படிக்கும்போது நம்ம இன்னும் டீட்டெயில்டாக பேசுவோம். தென் எலிமினேஷன் ரியாக்ஷன் என்ன அர்த்தம், ஒரு குரூப் வெளியே போகுது, எலிமினேட் ஆகி போகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸு ஏபி ஒய் இப்படி ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த எக்ஸ் இதோட பாண்டிங்கை ஷிஃப்ட் பண்ணி ஒய் வெளியே போயிட்டு இப்போ இந்த மாதிரி எனக்கு கிடைக்குது, ஏ டபுள் பாண்ட் பி ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் ஒய் மைனஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் என்ன இருக்குது, பேசிக்காக இந்த எக்ஸ் வெளியே போயிருக்கு, இந்த ஒய் வெளியே போயிருக்கு, அவ்வளோதான். ஸோ இங்கே சப்ஸ்டியூஷன் எதுவுமே உள்ளே வரதுக்கு வாய்ப்பே இல்லை. எலிமினேஷனாக வெளியே அடித்து பத்துறது மட்டும்தான் எலிமினேஷன். அப்போ இந்த இடத்துல ஒய்யை வெளியே அடித்து பற்றிருக்கோம், அவ்வளோதான். இந்த எக்ஸ் வெளியே போயிடுச்சு, ஒய் வெளியே போயிடுச்சு. ஸோ ஏதோ குரூப் வெளியே போயிடுச்சு, நம்ம அந்த காம்பவுண்ட் விட்டு வெளியே லீவ் ஆயிடுச்சு அப்படின்னா தட் இஸ் நோன் அஸ் எலிமினேஷன் ரியாக்ஷன். இந்த எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸ் நடக்கும்போது நம்மளுக்கு டபுள் பாண்ட் அண்ட் ட்ரிபிள் பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் ஒரு குரூப் உள்ள எலக்ட்ரானை கொடுத்து இன்னொரு குரூப்பை வெளியே பற்றுது. கரெக்டாக? இங்கே பாருங்கள், இந்த எக்ஸ் எலக்ட்ரானை கொடுத்து ஒய்யை வெளியே பற்றுது. அப்போது எக்ஸ் வந்து எலக்ட்ரானை கொடுக்கும்போது இந்த இடத்துல நம்மளுக்கு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. அப்போது எப்போல்லாம் எலிமினேஷன் நடக்குதோ அந்த இடத்துல அன்சாச்சுரேஷன், டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ எலிமினேஷன்னா ரிமூவல் ஆஃப் அ குரூப், ஏதோ ஒரு குரூப் ரிமூவ் ஆகுது நம்ம காம்பவுண்ட்லேருந்து, ரிமூவல் ஆஃப் குரூப். அடிஷன் ரியாக்ஷன்னா ஏதோ குரூப் வந்து ஆட் ஆக போகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் டபுள் பாண்ட் கார்பன் இப்படி இருக்குது, ப்ளஸ் நான் என்ன செய்கிறேன், X2 ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த X2 போய் இப்படி ஆட் ஆகுது, இங்கே ஒரு எக்ஸ் இங்கே ஒரு எக்ஸ் ஆட் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள் இதில் என்ன இருக்குது, அதாவது ஒரு பாண்ட் ரிமூவ் ஆகிட்டு அதுக்கு பதிலாக இங்கே ஒரு எக்ஸு இங்கே ஒரு எக்ஸ் ஆட் ஆகிருக்கு, அவ்வளோதான்.
யாருமே வெளியே போகலை, ஜஸ்ட் வந்து ஆட் மட்டும் ஆயிருக்காங்க. இங்கே ஒரு எக்ஸ் ஆட் ஆயிருக்காங்க, இங்கே ஒரு எக்ஸ் ஆட் ஆயிருக்காங்க. ஸோ எப்போல்லாம் அடிஷன் நடக்குதோ அப்போல்லாம் டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் ஆகும், ட்ரிபிள் பாண்ட் டபுள் பாண்ட் ஆகும். ஸோ பேசிக்காக என்ன அர்த்தம், நம்மளுக்கு டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருந்தால் அது சிங்கிள் பாண்டாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடிஷனில். அப்படி எலிமினேஷனுக்கு ஆப்போசிட், ஒரு குரூப் வெளியே போகும்போது நம்மளுக்கு டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே ஒரு குரூப் உள்ளே வரும்போது டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் சிங்கிள் பாண்டாக ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான், சரியா? ஸோ அடிஷன் ரியாக்ஷன்லேயும் நிறைய டைப்ஸ் இருக்குது. எலக்ட்ரோஃபைல் வந்து ஆட் ஆச்சுன்னா எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன், நியூக்ளியோஃபைல் வந்து ஆட் ஆச்சுன்னா நியூக்ளியோஃபிலிக் அடிஷன், ஃப்ரீ ரேடிக்கல் வந்து ஆட் ஆச்சுன்னா ஃப்ரீ ரேடிக்கல் அடிஷன் ரியாக்ஷன், சரியா? ஓகே, ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷனில் ஒரு குரூப் அப்படியே ரீஅரேஞ்ச் ஆக போகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் XY இங்கே A இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இப்படி போயிருக்குன்னு வச்சுக்கலாம், XY இங்கே A. இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது நல்லா பாருங்கள், இந்த XY அப்படியே தான் இருக்குது, இதில் எதுவுமே சேஞ்ச் ஆகலை. இந்த A இருக்குது பார்த்தீங்களா, இந்த A என்ன செஞ்சுருக்கு, Xலேருந்து Yக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கு. அவ்வளோதான், நல்லா பாருங்கள். இந்த A வந்து ஃபஸ்ட்டு எங்கே இருந்திருக்கு, Xயில் இருந்திருக்கு. பட் ப்ராடக்ட்டில் பாருங்கள் Yயில் வந்து என்ன செஞ்சுருக்கு, அந்த A இருக்குது. அப்படின்னா என்ன இருக்குது, இந்த பாண்ட் அப்படியே இங்கே ரீஅரேஞ்ச் ஆகிருக்கு. ரீஅரேஞ்ச்னால் ஒரு இடத்த விட்டுட்டு பக்கத்தில் இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறது தான் ரீஅரேஞ்ச்மெண்ட் வித் ஏ பேர் ஆஃப் எலக்ட்ரான். நீங்கள் பாருங்கள், இந்த A வந்து என்ன செய்யலை, சும்மா போகல, அதோட பாண்டையும் தூக்கிக்கிட்டு என்ன செஞ்சுருக்கு, Yக்கு போயிருக்கு, அந்த எலக்ட்ரானையும் தூக்கிட்டு போயிருக்கு. ஸோ அப்போது இது ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன். ஸோ ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும்போது எலக்ட்ரான் பேர் இந்த பாண்டையும் தூக்கிட்டு ரீஅரேஞ்ச்மெண்ட் நடந்துச்சு அப்படின்னா தட் இஸ் நோன் அஸ் நியூக்ளியோஃபிலிக். நியூக்ளியோஃபைல்னு அர்த்தம் அதோட எலக்ட்ரானையும் சேர்த்து எடுத்துகிட்டு போகுது. பட் எலக்ட்ரோஃபைல்னு அர்த்தம் எலக்ட்ரான் எடுக்காமல் போகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, XY. இப்போ Y கிட்ட லோன் பேர் இருக்குது, இங்கே A இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதே ரியாக்ஷன் இங்கே நம்மளுக்கு XY எப்படி கிடைக்க போகுதுன்னா, இங்கே A இருக்க போது, இங்கே லோன் பேர். இப்போ என்ன இருக்குது, நீங்கள் கேட்கலாம், இங்கேயும் பாண்ட் எடுத்துகிட்டு தானே அப்படியே போயிருக்குன்னு கேட்கலாம். பட் ஸ்டில் அப்படி இங்கே நடக்கலை. ஏன் அப்படின்னா இந்த A ஜஸ்ட் இங்கே போயிருக்கு. இங்கே பாருங்கள், இந்த லோன் பேர் இங்கே வந்துருச்சு பாருங்கள், நல்லா பாருங்கள். அதாவது இந்த பாண்டும் 2 எலக்ட்ரான் தான், இந்த லோன் பேரும் 2 எலக்ட்ரான் தான், கரெக்டாக? ஓகே, அப்போது இங்கேயும் 2 எலக்ட்ரான் இருக்குது, இங்கேயும் 2 எலக்ட்ரான் இருக்குது, கரெக்டாக? ஏன்னா பாண்டும் 2 எலக்ட்ரான் தான், இங்கே இருக்க லோன் பேரும் 2 எலக்ட்ரான் தான். இப்போ இந்த A இங்கே போயிருக்கு பாருங்களேன், அப்போ இங்கே பாண்டு ஃபார்ம் ஆயிருக்கு, கரெக்டாக? இந்த இடத்துல சொல்கிறேன், இந்த A இங்கே போயிருக்கா, அப்போ இந்த இடத்துல பாண்டு ஃபார்ம் ஆயிருக்கு. பட் லோன் பேர் Xக்கு வந்துருச்சு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் 2 எலக்ட்ரான் தான் இருக்குது, இங்கேயும் 2 எலக்ட்ரான் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி தான் இப்போ என்ன செய்யுது, நம்மளுக்கு இருக்குது, எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா இது எலக்ட்ரோஃபிலிக் ரீஅரேஞ்ச்மெண்ட். ஸோ ரொம்ப ரேராக தான் இந்த மாதிரி ரீஅரேஞ்ச்மெண்ட், எலக்ட்ரோஃபிலிக் ரீஅரேஞ்ச்மெண்ட் ரொம்ப ரேராக தான் நடக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேணாம். பட் இந்த ஃபஸ்ட் நியூக்ளியோஃபிலிக் ரீஅரேஞ்ச்மெண்ட் சொன்னால இது வந்து ரொம்ப காமனாக நடக்கிறது, சரியா? ஓகே, தென் ஒரு ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு ஜென்ரல் மெக்கானிசம் அப்படின்னு ஒன்று இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் A ப்ளஸ் இப்படி ஒரு காம்பவுண்ட் இருக்குது, இட் கிவ்ஸ் A ப்ளஸ் X. இப்போ ஒரு ரியாக்ஷன் நடக்கும்போது என்னெல்லாம் இருக்கும், ஒரு இது அட்டாக்கிங் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். அட்டாக்கிங் குரூப், ஒரு சப்ஸ்ட்ரேட் இருக்கணும், அப்புறம் ப்ராடக்ட், ஒரு லீவிங் குரூப். அப்படின்னா மீனிங் என்ன ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த A போய் அட்டாக் பண்ணுது, கரெக்டாக? ஸோ அட்டாக்கிங் குரூப் தான். அட்டாக்கிங் குரூப்பை தான் என்ன சொன்னோம், நியூக்ளியோஃபைல் எலக்ட்ரோஃபைல்னு சொன்னோம். ஸோ இப்போ A போய் இங்கே அட்டாக் பண்ணுது, இந்த Xை வெளியே பற்றுது, அப்போ X வெளியே போகுது. ஸோ X வெளியே போகிறனால அதை லீவிங் குரூப்னு சொல்கிறோம். அப்போது ஒரு குரூப் வந்து அட்டாக்கிங் குரூப், வெளியே போகிற குரூப் வந்து லீவிங் குரூப். அதை தாண்டி நம்ம ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, நம்ம எடுத்துக்கிறோமா, இதை சப்ஸ்ட்ரேட்னு சொல்லுவோம். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது இந்த ரியாக்டன்ஸ்னு சொல்லுவோம்ல, அதுதான் சப்ஸ்ட்ரேட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில். ரைட் ஹேண்ட் சைடில் ஃபார்ம் பண்ணுறது ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எந்த குரூப்பு போய் அட்டாக் பண்ணுதோ அது அட்டாக்கிங் குரூப், எந்த குரூப் வெளியே போதோ அது வந்து நம்ம லீவிங் குரூப்னு சொல்லுவோம். லெஃப்ட் சைடில் இருக்கிறது சப்ஸ்ட்ரேட், ரைட் சைடில் ஃபார்ம் ஆகிறது ப்ராடக்ட். இதை தாண்டி என்ன ஒரு ரியாக்ஷனில் தேவைப்படும், சால்வெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒரு ரியாக்ஷனில் சால்வெண்ட் யூஸ் பண்ணுவோம், கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் என்ன செய்யும் இருக்கும், இதெல்லாமே கம்ப்ளீட்டாக இருந்தால் தான் அது ஒரு ரியாக்ஷன் மெக்கானிசம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும், சரியா? ஸோ டைப்ஸ் ஆஃப் ஆரோ புஷிங், இது வந்து அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் தெரிஞ்சுக்கோங்க. எப்போதுமே நான் சொன்னேன் ஆரோ வந்து இட் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் எலக்ட்ரான் ரிச் சென்டர் டு எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் சென்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு Br மைனஸ் இருக்குது, ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு ப்ளஸ் சார்ஜ் இருக்குது. எப்போவுமே ஆரோ எலக்ட்ரான் ரிச்சிலேருந்து தான் ஆரம்பிக்கணும், கரெக்டாக? ரிச்னா என்னது, நெகட்டிவ். இங்கே பாருங்கள், இந்த நெகட்டிவ் இருக்கா, ஸோ நெகட்டிவ்னா எலக்ட்ரான் ரிச்னு அர்த்தம். அப்போ ஆரோ எப்போவுமே நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு போகணும். ஸோ நெகட்டிவை நம்ம என்ன சொல்லுவோம், நியூக்ளியோஃபைல்னு சொல்லுவோம், பாசிட்டிவை எலக்ட்ரோஃபைல்னு சொல்லுவோம். அப்போது நியூக்ளியோஃபைல் டு எலக்ட்ரோஃபைலுக்கு தான் என்ன செய்யணும், நம்மளுக்கு ஆரோ போகணும். ஸோ திஸ் இஸ் நியூக்ளியோஃபைல்,
திஸ் இஸ் எலக்ட்ரோஃபைல். அப்போ ஆரோ எப்படி போகணும்? நியூக்ளியோஃபைல் டு எலக்ட்ரோஃபைல் போகணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த புரோமின் அதோட எலக்ட்ரானை கொடுத்து என்ன செய்யுது? இந்த இதுக்கிட்ட பாண்டை ஃபார்ம் பண்ணுது. அப்போ ப்ராடக்ட் நீங்கள் எப்படி எழுதணும்? பிஆர். ஏன் இங்கே நம்ம பாண்டு போட்டோம்? பிகாஸ் அதோட எலக்ட்ரானை கொடுத்து என்ன செய்யுது? இந்த இடத்துல பாண்டை ஃபார்ம் பண்ணுது. இந்த புரோமின் போய் என்ன செய்யுது? நான் உங்களுக்கு எலக்ட்ரானை கொடுத்து உங்கள் கூட சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த எலக்ட்ரானை கொடுத்து இந்த இடத்துல என்ன செஞ்சிருச்சு? புரோமின் பாண்டு ஃபார்ம் பண்ணிடும். அதனால தான் இங்கே நம்மளுக்கு பிஆர் வந்துருச்சு. கரெக்டாக? அண்ட் ஒன் மோர் திங், இந்த நெகட்டிவ் இந்த பாசிட்டிவோட சேர்ந்து சார்ஜ் போயிடும். ஸோ அதனால தான் இங்கே ஒரு நம்ம பாண்ட் என்ன செஞ்சுருக்கோம்? புதுசாக போட்டிருக்கோம். சரியா? இது ஒரு டைப் ஆஃப் ஆரோ புஷிங். தென் லீவிங் குரூப் வெளியே போகிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்எக்ஸ், இது வந்து எக்ஸ் வெளியே போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஆர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ், இது நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம், அந்த ஹெட்ரோலைட்டிக் லீவேஜ்லேயே பார்த்தோம். இது ஒரு டைப் ஆஃப் ஆரோ புஷிங். தென் ப்ரோட்டான் ட்ரான்ஸ்ஃபர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் ஒரு H ப்ளஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுவும் நடக்கும் ரியாக்ஷன் மெக்கானிசமில். ஏன்னா ஓ கிட்ட லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் இருக்கும். ஸோ எப்போதுமே ஓ அந்த லோன் பேர் அதோட எக்ஸ்ட்ரா எலக்ட்ரானை வச்சு என்ன செய்யணும்னா H ப்ளஸை கூட்டிகிட்டு வரும். சரியா? அப்போ என்ன நடக்கும்? இந்த ஓ இருக்குல்ல, இந்த லோன் பேர் இருக்குல்ல, ஸோ இங்கே எப்படி வந்து நெகட்டிவ் சார்ஜ் இந்த இடத்துல எப்படி வந்து நெகட்டிவ் சார்ஜ் போய் அட்டாக் பண்ணி இங்கே பாண்டு ஃபார்ம் பண்ணிச்சோ, அதே மாதிரி இந்த இடத்துல லோன் பேர் போய் என்ன செய்யும்? இந்த H ப்ளஸை கூட்டிகிட்டு வந்து இந்த ஓக்கும் Hக்கும் நடுவில் பாண்டை ஃபார்ம் பண்ணும். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் ஆரோ புஷிங். ஸோ அப்போ இங்கே இடத்துல டபுள் பாண்ட் OHன்னு வரும். இந்த இடத்துல ஓக்கு மேலே பாசிட்டிவ் சார்ஜ் இது. ஏன் பாசிட்டிவ் சார்ஜ் வருதுன்னா, பிகாஸ் ஓ அதோட லோன் பேரை கொடுத்து என்ன செய்யுது? Hஐ கூட்டிகிட்டு வருது. ஸோ எலக்ட்ரானை கொடுத்து H ப்ளஸை கூட்டிகிட்டு வருது. ஸோ எப்போல்லாம் எலக்ட்ரானை கொடுக்குதோ அதுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் கிடச்சிரும். அண்ட் இந்த லோன் பேர் H ப்ளஸோட சேர்றனால இந்த ரெண்டு எலக்ட்ரான் என்னவா மாறிடுச்சு? இந்த இடத்துல பாண்டாக ஃபார்ம் ஆயிடுச்சு. சரியா? ஸோ இது ஒரு டைப் ஆஃப் ஆரோ புஷிங். அண்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட், இதுவும் நம்மளுக்கு ரொம்ப காமன் தான். CH2, இங்கே ஒரு H இருக்குது, இங்கே ஒரு என்ன சொல்லலாம் CH2, CH3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போது ப்ரோட்டான் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கலாம். CH3 சரி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் ஒரு ப்ரோட்டான், இப்போ இங்கே இதுக்கு வந்து கார்போகேட்டையான், இதுவுமே செகண்டரி கார்போகேட்டையான் தான். லெட் மீ புட் ஹியர் ஆல்சோ CH3. ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கும். இதில் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேஸை பாருங்கள். இப்போது இங்கே இருக்குது செகண்டரி கார்போகேட்டன். கரெக்டாக? ஏன்னா இந்த கார்பன் வந்து பக்கத்தில் இங்கே செகண்டரி கார்போகேட்டன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த கார்பன் பக்கத்தில் லெஃப்ட் சைடில் ஒரு கார்பனையும் ரைட் சைடில் ஒரு கார்பன் கூட அட்டாச் இருக்குது. கரெக்டாக? செகண்டரி கார்போகேட்டன்னா அதை சுற்றி 2 கார்பன் ஆட்டம் இருக்கும். அதாவது அந்த பர்டிகுலர் கார்போகேட்டன், இதான கார்போகேட்டையான், அந்த கார்பன் வந்து இந்த கார்பன் வந்து லெஃப்ட் சைடில் ஒரு கார்பன் கூடயும் ரைட் சைடில் ஒரு கார்பன் கூடயும் 2 கார்பன் கூட அட்டாச் இருக்குது. கரெக்டாக? இந்த கார்போகேட்டையான் கார்பன் வந்து லெஃப்ட் சைடில் ஒரு கார்பன், ரைட் சைடில் ஒரு கார்பன். ஸோ டோட்டலாக 2 கார்பன் கூட அட்டாச் ஆகிருக்கனால இதை செகண்டரி கார்போகேட்டையான்னு சொல்லுவோம். ஒரு கார்பன் கூட அட்டாச் ஆகிருந்தால் ப்ரைமரி கார்போகேட்டையான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் CH3, CH2, இப்போ இதில் ப்ளஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கார்போகேட்டையான் இந்த கார்பன் வந்து பக்கத்தில் ஒரே ஒரு கார்பன் கூட தான் அட்டாச் ஆகிருக்கு. அப்போ இது ப்ரைமரி. இப்போ இன்னொன்று CH3, CH3, இப்போ இங்கே கார்போகேட்டையான் இருக்குது. இப்போ இந்த கார்போகேட்டையான் இந்த C+ வந்து லெஃப்ட் சைடில் ஒரு கார்பன் கூடயும் ரைட் சைடில் ஒரு கார்பன் கூட அட்டாச் ஆகிருக்கு. ஸோ 2 கார்பன் கூட அட்டாச் ஆகிருக்கனால இது செகண்டரி. இப்போ இன்னொன்று எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கார்போகேட்டையான் எத்தனை கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு? மேலே ஒரு கார்பன் கூட, சைடில் ஒரு கார்பன் கூட, கீழே ஒரு கார்பன் கூட, 3 கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு. அப்போ இந்த கார்பன் டெர்ஷரி கார்போகேட்டையான். அது மாதிரி தான் நீங்கள் கார்போகேட்டையான் பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த கார்போகேட்டையானை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கார்பன் எத்தனை கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு? இந்த கார்பன் லெஃப்ட்டில் ஒரு கார்பன் கூட, ரைட்டில் ஒரு கார்பன் கூட, 2 கார்பன் கூட தான் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இது செகண்டரி. ஸோ இது என்ன செய்யும் அப்படின்னா ப்ரோட்டான் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். ப்ரோட்டான் ட்ரான்ஸ்ஃபர்னால் என்னது? இங்கே இருக்க ஒரு ப்ரோட்டான் என்ன செய்யும்? இங்கே ஷிஃப்ட் ஆகும். சரியா? அப்போது என்ன ஆகலாம்? இப்படி வரும். இங்கே ஒரு CH3, இங்கே ஒரு CH3, இங்கே CH2, இங்கே CH3, இங்கே பாசிட்டிவ் சார்ஜ். என்ன ஆயிருக்கு? ரொம்ப சிம்பிள். இங்கெல்லாம் பாருங்கள், இங்கே ப்ரோட்டான் இருக்குல்ல, இந்த H+ என்ன செஞ்சிருக்கு? இங்கே ஷிஃப்ட் ஆகிருக்கு. இந்த அப்போ எப்போல்லாம் இங்கே நல்லா பாருங்கள், எப்போல்லாம் இந்த H+ பக்கத்தில் ப்ரோட்டான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதோ அப்போது இங்கே நம்மளுக்கு என்ன செஞ்சிடும்? பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இந்த H+ இங்கே போகுது, இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே வருது. அவ்வளோதான். இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ப்ரோட்டான் ட்ரான்ஸ்ஃபர் சொல்லிட்டு இருக்கேன். ரீஅரேஞ்ச்மெண்ட். சரியா? ஹைட்ரைட் ட்ரான்ஸ்ஃபர் இதுக்கு பேர். ஹைட்ரைடு ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவோம். ப்ரோட்டான் ட்ரான்ஸ்ஃபரில்
ஹைட்ரேட் ட்ரான்ஸ்ஃபர். ஹைட்ரேட் ட்ரான்ஸ்ஃபர்னா என்னது? ஹச் மைனஸாக போகிறது. ஹச் ப்ளஸ்னால் என்ன செய்யும்? எலக்ட்ரானை கொடுத்துட்டு போயிடும். இப்போ இங்கே பாருங்களேன், ஹச் ப்ளஸ்னால் எலக்ட்ரானை கீழே கொடுத்துட்டு போயிடும். அதை பற்றி நான் தனியாக சொல்கிறேன். பட் இந்த ஹைட்ரஜன் என்ன செஞ்சுருக்கு? அதோட எலக்ட்ரானையும் சேர்த்து எடுத்துகிட்டு போகுது. கரெக்டாக? இப்போது எலக்ட்ரானை இங்கேயே விட்டுட்டு வெறும் ஹச் மட்டும் போச்சுன்னா அது ஹச் ப்ளஸ்ஸாக போகும். அது புரோட்டான். பட் இங்கே நம்மளுக்கு என்ன செய்யுது? இந்த ஹச் ப்ளஸ் அதோட பாண்டையும் எடுத்துகிட்டு என்ன செய்யுது? இந்த கார்பனுக்கு போகுது. அப்போ அது ஹைட்ரேட். ஹச் மைனஸாக என்ன செய்யும்? போகும். அப்போது ஹச் மைனஸ் இங்கே போகும்போது இந்த கார்பனுக்கு என்ன செய்யுது? எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் ஆகுது. கரெக்டாக? ஏன்னா இந்த கார்பனை சுற்றி 4 பாண்ட் இருக்கணும். இப்போ இந்த கார்பனை சுற்றி 1 2 3 4 4 பாண்ட் இருக்குது. சரியா? இப்போ இந்த ஹைட்ரஜன் இந்த பாண்ட் எடுத்துகிட்டு போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? 1 2 3 இந்த 3 பாண்ட் தானே இருக்கும். புரியுதா என்ன சொல்கிறேன்னு? இப்போ ஹைட்ரஜன் இந்த பாண்ட் எடுத்துகிட்டு போயிடுச்சுன்னா 1 2 3 3 பாண்ட் தான் இருக்கும். அப்போது டிஃபிஷியன்ட் ஆயிடுச்சு, அதுக்கு பற்றாக்குறை வந்துருச்சு. அப்போது இந்த கார்பனுக்கு என்ன செய்யும்? பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். புரியுதா? ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ஹைட்ரேட் ட்ரான்ஸ்ஃபர். இந்த ரீஅரேஞ்ச்மெண்ட்னா இந்த இருந்து ஹச் ப்ளஸ் என்ன செஞ்சிருச்சு? இங்கே போயிடுச்சு. சாரி, ஹச் மைனஸ் வந்து என்ன செஞ்சிருச்சு? இங்கேருந்து இங்கே போயிடுச்சு. ஸோ ரீஅரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இதுலேயும் நம்ம என்ன செய்வோம்? இந்த மாதிரி ஆரோஸ் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் நம்ம மெக்கானிசம் படிக்கும்போது உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும். ஸோ ஆரோ புஷிங்கில் நியூக்ளியோஃபைல்லேருந்து எலக்ட்ரோஃபைலுக்கு தான் ஆரோ போகணும். தட் இஸ் -2 ப்ளஸ் தான் போகணும். அதே மாதிரி ஹெட்ரோலைட்டிக் லீவேஜ் பார்த்தோமா, லீவிங் குரூப் எக்ஸ் எப்படி வெளியே போகுது, ஸோ அதுக்கும் ஆரோ யூஸ் பண்ணுவோம். இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. தென் ப்ரோட்டான் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது O- போய் என்ன செய்யுது? ஹச் ப்ளஸை கூட்டிகிட்டு வருது. இதுக்கும் நம்ம என்ன செய்வோம்? இந்த மாதிரி ஆரோஸ் யூஸ் பண்ணுவோம். தென் ரீஅரேஞ்ச்மெண்ட், ஒரு குரூப் அதோட இடத்துல இருந்து பக்கத்து இடத்துக்கு ரீஅரேஞ்ச் ஆகுதுல, அப்போயும் இந்த மாதிரி ஆரோஸ் யூஸ் பண்ணுவோம். இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ தட்ஸ் இட். ஐ திங்க் இதோட நம்ம ரியாக்ஷன் மெக்கானிசம் பேசிக்ஸ் பார்த்துட்டோம். இப்போ வந்து ஆரோஸ் எப்படி எங்கேருந்து எங்கே போகுது, நியூக்ளியோஃபைல்னா என்ன, எலக்ட்ரோஃபைல்னா என்ன, லீவிங் குரூப்னா என்ன, அட்டாக்கிங் ரியேஜன்னா என்ன, ஹைட்ரேட் ட்ரான்ஸ்ஃபர்னா என்ன, ப்ரோட்டான் ட்ரான்ஸ்ஃபர்னா இதை பற்றி உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம SN1 SN2லேருந்து என்ன செய்வோம்? ரியாக்ஷன் மெக்கானிசம் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ புரிஞ்சா இல்லையாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.